வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மோல்டோவா தலைநகரில் அந்நாட்டு அதிபரை சந்தித்து பேசினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டில் கடந்த ஆண்டு பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கை சுமார் 25 கோடியாக அதிகரித்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மோல்டோவா தலைநகர் சிச்சினாவில் அந்நாட்டு அதிபர் திருமதி மையா சாந்துவை சந்தித்து பேசினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். இந்தியா மால்டோவா உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பரஸ்பர அக்கறை உள்ள வேறு பல துறைகளுக்கு உறவுகளை விஸ்தரிப்பது குறித்தும் பிரதிநிதிகள் நிலையிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் கல்வி கட்டமைப்பை மேம்படுத்த இந்தியா மால்டோவா உறவுகளில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவின் சர்வதேச சோலார் கூட்டணியில் மால்டோவா ஏற்கனவே இடம்பெற்றிருப்பதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டி, இதேபோல சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டணி உள்ளிட்ட அமைப்புகளிலும் மால்டோவா இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சிசினாவ் நகரில் புகழ்பெற்ற மால்டோவிய மன்னர் மகா ஸ்டீபன் நினைவகத்தில் மலரஞ்சலி செலுத்துகிறார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் மால்டோவா செல்வது இதுவே முதல் முறை என்பதும், வரலாற்று சிறப்பு வாய்ந்த இப்பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நட்புணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உள்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை முதலில் 5 முறையும் பிற்பகல் 2:30 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் அடுத்தடுத்த ஒத்திவைப்புகளைத் தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு மேல் அலுவல்கள் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக இன்று முற்பகல் மக்களவையில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் ஷேக் ஹமீத் பின் அல்தானி மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மாநிலங்களவையில் டாக்டர் முகேஷ் பாய் ரத்வா, திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பவன் கரே, திரு ஜேம்ஸ் சங்மா உள்ளிட்டோர் புதிய உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது பலப்பிரயோகம் அல்லது கைது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது. நிலவரங்களை தொழில்முறை ரீதியில் காவல்துறையினர் கையாண்டு வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா இன்று புதுடெல்லியில் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகளை சந்தித்தார். அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான உத்தேசம் போராட்டக்காரர்கள் தரப்பில் இருந்து பெறப்பட்டதாகவும், சுமூகமான சூழலில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது எழுத்துப்பூர்வ மனு ஒன்றை அவர்கள் கொடுத்திருப்பதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். போராட்டத்தை இவர்கள் முடித்துக் கொண்டு இயல்பு நிலையை மீட்பதில் அரசுக்கு உதவ வேண்டும் என்றும் திரு ஜே.பி. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கிஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு இன்று புதுடெல்லியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தவுக் அல் மாரியை சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய விமான போக்குவரத்து துறையில், குறிப்பாக விமான இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளில் ஒத்துழைப்பிற்கான புதிய பாதைகளை திறந்து விடுவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு நாயுடு தெரிவித்துள்ளார். இந்தியா UAE இடையிலான இருதரப்பு கூட்டாண்மை உறவுகளில் வலுவான விமான போக்குவரத்து இணைப்புகளுக்கு ஏற்கனவே முக்கிய இடம் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் இன்று புதுடெல்லியில் பருவநிலை மாற்றம் பற்றிய ஐநா ஒப்பந்த கட்டமைப்பின் நிர்வாகச் செயலர் திரு சைமன் ஸ்டீலை சந்தித்து பேசினார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான தொழில்நுட்பங்களின் பரிமாற்றம், நிதி ஆதரவு மற்றும் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த தேசிய அளவில் இந்தியா வழங்க வேண்டிய பங்களிப்புகளின் பட்டியலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா ஏற்கனவே சமர்ப்பித்து உரிய காலத்திற்கு முன்பாகவே இலக்குகளை எட்டியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட வேறு பல துறைகளிலும் முக்கிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவிலுக்கு பக்தர்கள் வழங்கிய காணிக்கையில் கையாடல் நடந்திருப்பதாக கூறப்படும் வழக்கில் உத்தரப்பிரதேச அரசால் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு புலனாய்வின் நடப்பு நிலவரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. சீலிட்ட உரையில் வைத்து தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்விடம் இன்று இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கை கடந்த 2025-26 ஆண்டில் சுமார் 25 கோடியாக அதிகரித்துள்ளது. பள்ளிக் கல்வி மற்றும் தொடர்புடைய இதர விவரங்களை மாவட்ட அளவில் ஒருங்கிணைந்த முறையில் சேகரிப்பதற்கான யூடிஸ் பிளஸ் டிஜிட்டல் கட்டமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளில் இவ்வாறு தெரிய வந்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். பள்ளிக் கல்வியின் எல்லா நிலைகளிலும் ஆண் பெண் சமத்துவ விகிதம் 1 அல்லது அதற்கு மேலாக பதிவாகி இருப்பதாகவும், கல்வியில் பெண்பால் பங்கேற்பு அதிகரித்து வருவதற்கு இதுவே சான்றாகும் என்றும் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். பள்ளிகளில் சிறப்பு தேவை உள்ள குழந்தைகள் உட்பட அனைத்து குழந்தைகளுக்கான கழிவறை வசதிகளும், மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு அப்பாற்பட்டு கணிப்பொறி மற்றும் இன்டர்நெட் உள்ளிட்ட அதிநவீன வசதிகளும் அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் முன்மாதிரி பள்ளிகளாக PM ஸ்ரீ பள்ளிகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும், தற்போது நாடு முழுவதும் இத்தகைய 13,000 பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார். பெட்ரோலுடன் கலக்கப்படும் எத்தனால் அளவை 20% அப்பால் உயர்த்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என மத்திய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகள் மற்றும் விரிவான ஆலோசனைகளுக்கு பின்னர் இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். 2013-14 ஆண்டு முதல் தற்போது வரை இதே முறையில்தான் எத்தனால் விகிதம் படிப்படியாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார். எந்த அமைச்சருக்கு எந்த இலாகா என்பது குறித்த விவரங்கள் துணைநிலை ஆளுநர் அறிவிக்கும் போது தெரிய வரும் என்று பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் முதலமைச்சர் கூறினார். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து வர்த்தக உரிமம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். தவறும் பட்சத்தில் உரிய உரிமம் பெறாமல் வணிக நிறுவனங்களை நடத்துவோர் மீது எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதிகாரிகள் மூலம் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மாஹியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் பல்லூர் ஸ்ரீ நாராயணா உயர்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போதைப் பொருள்களை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்தும், அரசின் பல்வேறு மக்கள் நலத் திட்டங்கள் குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் இயக்கத்தின் கீழ் குடைகளும் வழங்கப்பட்டன. அசாம் மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இந்திய ராணுவம் பெரிய அளவிலான உதவி மீட்பு பணிகளை தொடக்கியுள்ளது. ஆபரேஷன் ஜல் ராஹத் எனும் இந்த நடவடிக்கையில் மத்திய மாநில பேரிடர் மீட்பு படையினர் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். அசாமில் தீமாஜி, திப்ருகர், தீன்சுக்கியா, ஜோர்ஹாத் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 298 கிராமங்களில் 57,000க்கும் அதிகமான மக்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ள நிலையில் கூடுதல் மீட்பு படகுகள் மற்றும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் உதவி மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களிலும் மழையால் பல இடங்களில் நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மழை நிலவரம் குறித்து 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை அறிக்கை சமர்ப்பிக்க முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவு உள்ளிட்ட அபாயங்களை கருத்தில் கொண்டு 4 முக்கிய புண்ணிய தலங்களுக்கான சார்தாம் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. யாத்திரை பாதையில் சாலை தடை ஏற்பட்டுள்ள இடங்களில் பயணிகளை அந்தந்த பகுதியிலேயே பத்திரமாக தங்க வைக்கவும், சாலைகளை சரி செய்த பின்னர் தொடர்ந்து யாத்திரையை அனுமதிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழக கடலோர பகுதிகளில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வரும் 26ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மோல்டோவா தலைநகரில் அந்நாட்டு அதிபரை சந்தித்து பேசினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டில் கடந்த ஆண்டு பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கை சுமார் 25 கோடியாக அதிகரித்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.